நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கில் போர் முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் முழுவளவிலான போருக்கான அறிகுறியாகவே இது பார்க்கப்படுகிறது. ஒன்று, அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் உரிமை கோருகிறது. ஈரானிய அரசு ஊடகம் மற்றும் இராணுவ செய்தி தொடர்பாளர்கள் விடுத்துள்ள அறிவிப்பின்படி அமெரிக்காவினுடைய அதிநவீன F-35 ஸ்டெல்த் போர் விமானம் மத்திய ஈரான் பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. ஈரானிய தரப்பு, அதாவது IRGC-யினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இந்த விமானம் தாக்கப்பட்டதாகவும் விமானி உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை எனவும் ஈரான் குறிப்பிடுகிறது. இதற்கான ஆதாரமாக விபத்து நடந்த இடத்தின் புகைப்படங்களையும் ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு இவ்வாறாக இருக்கின்ற போதும் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா இப்படியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்றால் அமெரிக்க மத்திய கட்டளை இந்த தகவலை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. சர்வதேச அளவில் இதற்கான சுயாதீனமான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறது. அதே நேரம் ஈரான் தனது இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்கின்ற பெயரில் புதிய அளவிலான மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் தொடங்கியிருக்கிறது. அபுதாபி மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய தொழில் மற்றும் இராணுவ உட்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், ஏவுகணையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான வாசகம் எழுதப்பட்டு இது ஒரு தனிப்பட்ட ரீதியிலான அரசியல் மோதலாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக மிகவும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். கற்காலத்துக்கு திருப்புதல், அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் எனவும் ஈரானை மீண்டும் கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். முக்கிய இலக்குகள் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அடுத்த கட்டமாக ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களையும் ஒரே நேரத்தில் தாக்கப்போவதாக தெரிவித்துள்ளார். ஈரானின் பதில் இதற்கு எப்படியாக முன்வைக்கப்படுகிறது என்று சொன்னால், ஈரானிய தூதரகம் இதற்கு பதிலளிக்கையில் ட்ரம்பினுடைய பேச்சு நாகரிகமற்றது என்றும் கற்கால மனநிலை ட்ரம்புக்கு தான் உள்ளது எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த நிலையில் இந்த போர் பதற்றம் பெறும் இராணுவ ரீதியாக மட்டுமல்லாமல் உலகின் பொருளாதாரத்திலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பங்குச்சந்தை வீழ்ச்சி அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளின், அதாவது ஜப்பான், தென்கொரியா பங்குச்சந்தைகளில் கடும் சரிவை சந்தித்துள்ளது. எண்ணெய் விலை உயர்வு வளைகுடா பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளது. டொலர் மதிப்பு உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை காரணமாக அமெரிக்கா டாலரினுடைய மதிப்பு வலுவடைந்திருக்கிறது. 90 மில்லியன் மக்கள் வாழும் ஒரு நாட்டின் மீது இத்தகைய கடுமையான தாக்குதல் எச்சரிக்கைகள் விடுக்கப்படுவது சர்வதேச அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வெறும் வார்த்தை போராக முடியுமா அல்லது ஒரு மிகப்பெரிய உலகப் போருக்கு வழிவகுக்குமா என்பதை உலகம் இப்போது உன்னிப்பாக கவனித்து வருகிறது. கடந்த ஒரு மாத காலமாக நீடித்து வரும் ஈரான் அமெரிக்கா இடையிலான நேரடி போர் தற்போது உட்கட்டமைப்புகளை அளிக்கும் ஒரு முழு அளவிலான போராக உருவெடுத்துள்ளது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல வான்வெளி மோதல்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஈரானிய புரட்சிகர காவல்படை அமெரிக்காவினுடைய 2வது F-35 ஸ்டெல்த் போர் விமானத்தை மத்திய ஈரான் பகுதியில் சுட்டு வீழ்த்தியதாக இன்று அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதும், புதிய தொழில்நுட்பம் ஈரானின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட புதிய வான் பாதுகாப்பு அமைப்பு, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக இந்த அதிநவீன விமானம் வீழ்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவினுடைய மௌனம் இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. இந்த இழப்பை அமெரிக்கா இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் குவைத் மற்றும் ஸ்டீல் எல்லைகளில் அமெரிக்காவினுடைய வான்வழி ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தியிருக்கின்றமை மிக முக்கியமானதாகும். இந்த நிலையில் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸினுடைய 90வது அலை எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், ஈரான் தனது உண்மை வாக்குறுதி 4 என்கின்ற இராணுவ நடவடிக்கையின் 90வது அலையை தொடங்கியிருக்கிறது. இது இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலாக மாறியிருக்கிறது. இலக்குகள் இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் மற்றும் பெய்டன் பிராக் பகுதிகளில் உள்ள முக்கிய இராணுவ நிலைகள் மீது 100க்கும் மேற்பட்ட கனகரக ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது. அதே நேரம் வளைகுடா நாடுகள் மீதான தாக்கம், குவைத் நாட்டில் உள்ள ஒரு நீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஈரானிய தாக்குதலில் சேதமடைந்து தீப்பற்றியுள்ளது. இது அந்த பிராந்தியத்தில் குடிநீர் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில்
கற்காலம் என்பது தொடர்பாக குறிப்பிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் அதே நேரம் உட்கட்டமைப்பினுடைய அழிப்பு தொடர்பாகவும் பல்வேறு விதமான கருத்துக்கள் உலாவி வருகிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையை உலக நாடுகள் அதிர்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த இலக்கு மின்சாரம். ஈரானின் மிக நீளமான பாலங்கள் அளித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அடுத்த கட்டமாக ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களையும் ஒரே நேரத்தில் தாக்கப்போவதாக எச்சரித்துள்ளார். அதே நேரம் பொதுமக்களின் பயன்பாட்டு பாலங்களை தாக்குவது எங்களை அடிபணிய வைக்காது என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி பதிலடி கொடுத்திருக்கிறார். இப்படியான ஒரு சூழல் நீடித்து வருகின்ற நிலையில் இந்த போர் வெறும் எல்லைகளுடன் நின்றுவிடாமல் ஒவ்வொரு மனிதனின் சமையலறை வரை பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்றும் குறிப்பிடலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கச்சா எண்ணெய் விலை ஹார்முஸ் ஜலசந்தி கட்டுப்பாட்டில் உள்ளதால் கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரலுக்கு $120 தாண்டியுள்ளது. இது $200 எட்டும் என ஆய்வாளர்கள் அச்சம் வெளியிடுகிறார்கள். அதே நேரம் உணவு தட்டுப்பாடு. வளைகுடா நாடுகள் தங்களுடைய 80% உணவு தேவைகளுக்கு இந்த கடல் வழியை நம்பியுள்ள காரணத்தினால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையால் உணவுப் பொருட்களின் விலை 40% முதல் 120% வரை உயரக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. விமான போக்குவரத்து, எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான நிறுவனங்கள் டிக்கெட் விலைகளை 2 மடங்காக உயர்த்தியுள்ளன அல்லது சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இப்போதைய நிலவரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அதாவது அச்ச நிலைமை காணப்படுகிறது. அமெரிக்கா ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை அளிக்க திட்டம் போட்டிருப்பதால் ஈரான், இஸ்ரேல் மற்றும் குவைத் மீது புதிய ஏவுகணை தாக்குதல் நடத்த தீர்மானித்திருக்கிறது. இது பொருளாதாரம், உலக பங்குச்சந்தை ஆகியவற்றுடைய கடுமையான வீழ்ச்சிக்கும், தங்க விலை உயர்வு, அதேபோல பொருளாதாரம் இவற்றில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். அமைதி முயற்சி என்பதும் முன்னாள் அமைச்சர் ஜவாத் ஷரீப் அணுசக்தி ஒப்பந்தம் மூலம் போரை நிறுத்த வலியுறுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் மத்திய கிழக்கு நிலவும் இந்த சூழல் 2ஆம் உலக போருக்கு பிந்தைய மிக மோசமான எரிசக்தி நிலையை உலகிற்கு அளித்திருக்கிறது. டிப்ளோமசி தோல்வியடைந்தால் இது ஒரு நீண்டகால போராக மாறக்கூடும் என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த நேரடி மோதல் இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான இராணுவ போர் மட்டுமல்ல, இது 21ஆம் நூற்றாண்டின் உலகளாவிய அதிகார பரவலாக்கல் மற்றும் பொருளாதார கட்டமைப்பையை மாற்றியமைக்கும் ஒரு வரலாற்று திருப்பு முனையாகும். இந்த சூழலில் ஆழமான தாக்கங்களை நாம் இப்படியான 3 கோணங்களின் அடிப்படையில் உற்று நோக்கலாம். அதாவது மனிதாபிமானம் மற்றும் சமூக தாக்கம். ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய எச்சரிக்கை 90 மில்லியன் மக்கள் வாழும் ஒரு தேசத்தின் அடிப்படை உட்கட்டமைப்பை சிதைப்பதை குறிக்கிறது. மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் போர் வீரர்களை தாண்டி சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயலாகும். இது ஈரானில் மட்டுமல்லாது அண்டை நாடுகளான ஈராக், குவைத் போன்ற நாடுகளிலும் பெரும் அகதிகள் நெருக்கடியை உருவாக்கும் அபாயத்தை கொண்டிருக்கிறது. ஒரு தேசத்தின் நாகரிக வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளும் இத்தகைய சொல்லாடல்கள் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய பெருமைமிகு அடையாளமாக கருதப்பட்ட F-35 போர் விமானம் வீழ்ந்திருக்கக்கூடிய விடயம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போலதான் உலக பொருளாதாரத்தினுடைய நிலைமையும். இப்படியான ஒரு சூழலில் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் சூழல் ஒரு தற்கொலைத்தனமான ராஜதந்திரம் என்ற சொல் பொருத்தமாக இருக்கும். இரு தரப்பும் தங்களுடைய பலத்தை காட்ட முற்படுகிற போது அது ஒரு முடிவற்ற போராக மாறக்கூடும். அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் அது வரும் மத்திய கிழக்கு மட்டுமல்லாமல் உலக வரைபடத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டதாக காணப்படும். வல்லரசுகளின் பிடிவாதம் மற்றும் பிராந்திய நாடுகளின் பாதுகாப்பு குறித்த கவர்களுக்கு இடையே ஒரு புதிய உலக ஒழுங்கு பிறக்குமா அல்லது மீண்டும் உலகம் ஒரு பெரும் இருண்ட காலத்திற்கு நுழையுமா என்பதை வருகின்ற சில வாரங்களில் அதனுடைய இராணுவ நகர்வுகள் தீர்மானிக்கும்.